ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்ஸ் கிச்சன். வாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து வெஜிடேபிள் சூப்பு செஞ்சுருக்கிறேன். வெஜிடேபிள் சூப்பு தான் இன்றைக்கி நைட் டின்னரு. வேறு எதுவும் சாப்பிட விரும்பலை, இஷ்டமே கொடுக்கல. அதனால் சூப்பு செஞ்சு குடிக்கலான்ட்டு செஞ்சேன். சூப்பரான செம்மையாக இருக்கும். இது எங்கள் வீட்டுக்காரர் நல்லா செய்வார் சூப்பு. அவர் கற்றுக் கொடுத்தது எனக்கு. நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், 2-3 தடவை செஞ்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கிறேன் பாருங்கள். மக்காசோளம், கார்ன் 1, பச்சை பட்டாணி, கார்ன்ஃப்ளவரு, ஒரு லவங்கம் ஒரு 4-5, ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக, ஒரு 4-5 பூண்டு பல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா 1, பீனிஸு, ஒரே ஒரு தக்காளி, கேரட் போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம தேவையான பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இதுதான் இருந்தது, இப்போ நான் ஆட் பண்ணிக்கினேன். உங்களுக்கு வேறு ஏதாவது எல்லா காயும் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அது சேர்த்துக்கலாம், டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடையில் பேக்கெட் வாங்கி செஞ்சோமா ஒரு 3 பேர் தான் சாப்பிட முடியும். வீட்டில் நம்ம வெஜிடேபிள் எல்லாம் சேர்த்து நம்ம இதுமாரி தாராளமாக செஞ்சோமா நிறைய 4-5 பேர் சாப்பிடலாம், குடிக்கலாம். ஒரு கிளாஸ் குடித்தா போதும், வயிறு நிறைஞ்சிடும். இதுக்கு வந்து இது கூட வந்து டோஸ்ட்டு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் அதெல்லாம் சாப்பிட விரும்பலை, வெறும் சூப் குடிக்க போகிறேன். செம்மையாக டேஸ்ட் இருக்குது. அதாவது தேவையான தண்ணி கொதிக்க வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் கலக்கி அதில் ஊற்றிட்டு வெஜிடேபிளெல்லாம் அதில் வேக ஒரு ஆவி காட்டிட்டு நல்லா வெந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், வடிகட்டிட்டு மிக்சியில் வந்து குறைன்னு அரைச்சிடுங்க. அப்போ தான் அந்த காயெல்லாம் தெரியாது. பசங்க சாப்பிடும் போது வாயில் கடிச்ச எடுத்து போட்டுருவாங்க இல்லையா, அதனால் இந்தமாதிரி குறைன்னு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றும் போது அதையும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தப்புறம் எடுத்து தேவையான உப்பு சேர்த்து இறக்கி வச்சிட்டா செம்மையான சூப்பு ரெடி. வெஜிடேபிள் சூப் நல்லாயிருக்கு, பார்த்தீங்களா? ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு சூப்பு செஞ்சு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப வயிறு நிறைஞ்ச நம்ம சாப்பிட முடியும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.